பரங்கிப்பேட்டை அடுத்த முட்லூர் இடையே அமைந்துள்ள வருவாய்த்துறை அலுவலக கட்டிடம் பரங்கிப்பேட்டைக்கும் முட்லூருக்கும் இடையே கட்டப்பட்டுள்ளதினால் இந்த அலுவலக கட்டிடத்திற்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மிகவும் அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் பேருந்து நிறுத்தம் இல்லாததினால் வேறு வழியின்றி முட்லூர் பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து நடந்து வரக்கூடிய சூழ்நிலை உள்ளதினால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துடன் சென்று வர வேண்டிய சூழ்நிலை ஆகியுள்ளது. இது பற்றி கவுன்சிலர் மற்றும் பொதுமக்கள் கூறுவது. வணக்கம், நான் பரங்கிப்பேட்டிலேருந்து கவுன்சிலர் அருள்முருகன் பேசுகிறேன். தற்சமயம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை உள்ள ஆர்ஐ அலுவலகம். இந்த அலுவலகமாகப்பட்டது பரங்கிப்பேட்டைக்கும் முட்லூருக்கும் இடையில இருக்குது. இது பரங்கிப்பேட்டை பொதுமக்கள், முட்லூர் பொதுமக்கள் அனைவரும் வந்து செல்வதற்கு பஸ் ஸ்டாப்பும் கிடையாது. ஒரு தனி தீவில் காட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பரங்கிப்பேட்டைனா பரங்கிப்பேட்டை ஊரில் தான் இருக்கணும். ஆர்ஐ ஆஃபீஸாக இருந்தாலும் சரி தான், விஓ அலுவலகமாக இருந்தாலும் சரி தான். பரங்கிப்பேட்டை டவுனில் இருக்கணும். இது ரெண்டுக்கு இடையில இருக்கிறதால பரங்கிப்பேட்டை பொதுமக்களாகட்டும் முட்லூர் மக்கள் எல்லாமே போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த ஆஃபீஸை பரங்கிப்பேட்டையில் பொதுமக்களுக்கு அவசியமாக ஊரில் வச்சா ரொம்ப நல்லா இருக்குன்றது பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. எங்களுடைய கோரிக்கையாக தான். இதே மாதிரி பரங்கிப்பேட்டை யூனியன் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா பரங்கிப்பேட்டை அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரம் பைபாஸ் ரோடு வச்சுருக்காங்க. அதையும் பரங்கிப்பேட்டை யூனியனில் மாற்றணும் தலைமையான கருத்தாக கேட்டுக்கிறோம். என் பேர் குணாங்க. பரங்கிப்பேட்டை பெரிய கடத்தர்லேருந்து வந்திருக்கிறோம். இந்த கேம்புக்கு வர்றதுக்கு அங்கேருந்து இங்கே எதுவும் டிரான்ஸ்போர்ட் வசதி எதுவும் இல்லைங்க. பஸ் ஸ்டாப் எதுவும் கிடையாது. ரெண்டாவது இந்த கேம்ப் ஒரு நாள் தான் போடுறோன்னு சொல்கிறாங்க. பேர் விடுபட்டிருக்கு. அதனால் சப்மிட் பண்ணுறதுக்கு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு திருப்பி இங்கே வந்திருக்கிறோம். இந்த கேம்ப் பரங்கிப்பேட்டையில் இருந்தால் இன்னும் பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். வணக்கம் சார். நான் இன்ஜினியர் வினோத்குமார், பரங்கிப்பேட்டை மெயின் ரோடு சேர்ந்து பேசுகிறேன். இப்போ வருவாய்த்துறை அலுவலகம் பார்த்தீங்கன்னா இங்கே முட்லூர்லேயும் இல்லை, பரங்கிப்பேட்டையிலையும் இல்லை. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தில் ரயில்வே கேட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதால இங்கே பேருந்து வசதியும் ஸ்டாப்பிங் கிடையாது. மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. நம்ம டூ வீலரில் வர்ற ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ரோடும் சரியில்லாமல் இருக்கிறதால அவங்க வர்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ஏகப்பட்ட பேர் வர்றதுக்கு முயற்சி பண்ணியும் வர முடியாத சூழ்நிலையாகுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே இடைப்பட்ட இடத்துல இருக்கிறதால இது பார்த்தீங்கன்னா அனாமத்தா ஒரு பக்கத்தில் குடியிருப்பு கூட இல்லை, ஒரு பாதுகாப்பு வசதியும் கிடையாது. இந்த மாதிரி இடைப்பட்ட இடத்துல இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவே இது பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்பிங்கோ இல்லை ஒரு கடைங்களோ இருக்கிற ஏரியாவில் வந்தால் நல்லாயிருக்கும். பரங்கிப்பேட்டை ஊருக்குள்ளே வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்.